ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் அதே சமயம் ரொம்ப ஆரோக்கியமான கம்பு வேர்க்கடலையை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறேங்க. ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வீட்லேயே ஆரோக்கியமான ஸ்வீட் செஞ்சு கொடுக்கலாம். அதுக்காக நான் 1 கப் அளவு கம்பு, அதே கப்பில் 1 கப் அளவு வேர்க்கடலை எடுத்திருக்கேங்க. ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணி அதில் ஒரு கடாய் வச்சுட்டு 1 கப் அளவுள்ள வேர்க்கடலையை வந்து மிதமான தீயில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாங்க. தீயில் வச்சு வறுக்கும்போது வேர்க்கடலை வந்து கருகாமல் முறுமுறுப்போடு இருக்குங்க. அதுக்காக தான். பாருங்கள், இப்போ வேர்க்கடலை மேலே இருக்க தோல் வந்து கலர் மாறி வந்துடுச்சு. இதை வந்து ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. அதே கப்பில் நான் 1 கப் அளவுள்ள கம்பு எடுத்திருக்கேங்க. அதையும் வந்து மிதமான சூட்டில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். கம்போட வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. கம்பு வறுபடும் போது ஒரு குட்டி குட்டியாக ஒரு சின்ன பூ மாதிரி வர ஆரம்பிக்கும். வறுத்துட்டு அதையும் ஒரு தட்டில் மாற்றிக்கலாங்க. அதே கப்பில் 1 கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேங்க. அது கரையிறக்காக 1 கப் அளவு தண்ணி சேர்த்து வெல்லத்தை கரைச்சிக்கலாம். வெல்லம் கரையிறக்குள்ளே கம்பை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதை நல்லா நைஸாக பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அரைச்ச கம்பை வந்து ஒரு தட்டில் மாற்றி எடுத்துக்கேன். வறுத்து எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையில் வந்து தோலை எடுத்துட்டு அதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்ல. பாருங்கள், இந்த மாதிரி 1-2 அரைச்சி எடுத்திருக்கேன். அப்படியே வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இதில் வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க கம்பு மாவை சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், கம்பு மாவு சேர்த்த உடனே வெல்லம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அந்த வெல்லம் வந்து கம்பு மாவை நல்லா உறிஞ்ச ஆரம்பிச்சிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற வேர்க்கடலையும் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு வெல்லத்தில் நல்லா கலந்து விட்டுறலாங்க. பாருங்கள், வெல்லம் ஃபுல்லாக வந்து அந்த கம்பு மாவை உறிஞ்ச ஆரம்பிச்சிடுச்சு. கம்பு மாவில் வந்து அந்த வெல்லத்தோட இனிப்பு வந்து நல்லா சேர்ந்துருங்க. இங்கே பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா உறிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து நல்லா சூடாக இருக்கும். இப்போ வந்து நம்ம லட்டு மாதிரி பிடிக்க முடியாது, அதனால் ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா ஆறி வந்துடுச்சு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து லட்டு மாதிரி பிடிச்சிக்கலாங்க. நான் கையில் எண்ணெயோ வெண்ணெயோ எதுவுமே சேர்க்கலை, ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதே போல் இருக்கிற எல்லா மாவையும் லட்டு பிடிச்சி வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக கம்பு வேர்க்கடலை வச்சு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 10 நிமிஷத்தில் குயிக்காக ரெடி பண்ணியிருக்கலாங்க. இந்த வேர்க்கடலை வந்து நம்ம கொரகொரப்பாக அரைச்சி சேர்த்துருக்கும் போது இதனோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு.